எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராணிஸ் ஹோம்மேட் ரெசிபீஸில் வந்து சீஸி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. சீஸி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் 4 பிரெட் எடுத்திருக்கேன், 3 முட்டை, 4 டேபிள் ஸ்பூன் சுகர், அரை கப்பு பால், தேவையான அளவு நெய், அதுக்கப்புறம் 2 சீஸ் க்யூப்ஸ் எடுத்திருக்கேன், 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இது கூடயே அரை கப்பு பால், அது கூட 4 டேபிள் ஸ்பூன் சுகர், 1 2 3 4 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை இப்போ நான் வந்து பால், முட்டை, சுகர் எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸாக இதில் வந்து முக்கி நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு தோசை தவாவை இதில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு இதை மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நம்ம வந்து ப்ரெட்டு போட போது எல்லா சைட்லேயுமே அது ஈஸியாக வந்து பொரிய முடியும். இப்போ நம்ம வந்து இதில் ப்ரெட்டை வந்து 2 சைடுமே நல்லா முக்கிட்டு அந்த தவாவில் போட்டுடலாம். ஸோ 1 நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டு. நான் இதில் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இங்கேயும் 1 நிமிஷம் நல்லா வேகட்டு. இப்போ 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக ப்ரெட்டு நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இப்போ நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து 2 ப்ரெட்டுமே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் நம்ம சீஸை வந்து துருவி போட்டுடலாம். இப்போது இதில் நம்ம நல்லா சீஸ் துருவி போட்டுட்டோம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்து இதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம். ஒரு சாண்ட்விச் மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது இதுக்கு மேலேயும் நல்லா சீஸை வந்து துருவிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா சீஸை வந்து துருவி போட்டிருக்கேன். ஸோ இப்போ அடுப்பை வந்து 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம வந்து இந்த சைடில் வந்து நல்லா கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிட்டோம். இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா சீஸும் நம்ம ஆட் பண்ணுறனால இது வந்து இப்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஈவினிங் டைம் இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்களும் இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.